எவ்வளவு செலவாயினது உங்களுக்கு? நல்லூர் கோயிலுக்கு முன்னால் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 106 நாட்கள் இலங்கையில் 25 மாவட்டங்களையும் சுற்றி கால்நடையாக சுற்றி நடந்து சுற்றி ஒரு இளைஞன் வந்து சாதிச்சிருக்கிறார். அதுவும் ஒரு இலங்கையிலே பிரபலமான ஒரு யூடியூப்பர். அவரை வந்து இன்றைக்கு வந்து சந்திக்க போகிறோம். அவர் அந்த பயணத்தை எங்கே துவங்கினாரோ அதே இடத்துல முடிக்கிறாரு. அவற்றை சந்திப்பு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. என்ன பிரச்சனை? மழை. அவரை சந்தித்து ஒரு சின்ன ஒரு கௌரவிப்பு உண்டு. என்னுடைய ஒரு கௌரவிப்பு, என்னுடைய அனுபவத்தை இதில் பகிர்றேன். சில விஷயங்களையும் நான் அவர்கிட்ட வந்து கேட்க போகிறேன். சவால்கள் என்ன, இதுக்கு எவ்வளவு செலவழிஞ்சது, உண்மையிலேயே மாவட்டங்களுக்கெல்லாம் போனீங்களா, இந்த 106 நாட்களுக்கும் எத்தனை லட்சம் நீங்கள் செலவழிச்சிருக்கிறீங்க அப்படின்ற பல கேள்விகளில் குறுகிய நேரத்தில் கேட்டிருக்கிற சின்ன ஒரு காணொலி தான். மறக்காமல் பாருங்கள். விதுடோட் யூடியூப் சேனலில் முழுமையாக பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிகளை 106 நாளில் நடந்த நீங்கள் 107 நாட்கள் இலங்கையை சுற்றி எல்லா மாவட்டங்களுக்கும் இவங்க வந்து சென்று வந்திருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்துலேருந்து ஆரம்பித்து, அதாவது நல்லூர்லேருந்து ஆரம்பித்து நல்லூர்லேயே முடிச்சிருக்கிறாங்க. பல அனுபவங்கள் இவே இருந்திருக்கும். அதை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு கௌரவிப்பு விதுடோட் யூடியூப் சேனலாலையும், மற்றது இது எங்களுடைய சக கலைஞன் எல்லா யூடியூபர்ஸும் வந்திருக்கிறாங்க. நானும் இதில் வந்திருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இதில் 2 பேரும் கிட்ட இல்லைங்கோ. வாங்க 3 பேர் நிற்போம். 3 பேருமாங்க. 3 பேருமா? ஓ வாழ்த்துக்கள். இது எப்படி இப்படி நாங்கள் படிக்கிறோம், நீங்கள் அங்கே படிக்கிறோம். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க. அந்த என்ன சொல்கிறது, நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் நாங்கள் முடிக்கணும். என்ன விமர்சனம் கடுமையாக வந்தது எனக்கு தெரியும். என்ன நான் எங்களுக்கு இல்லாத விமர்சனமா? யூடியூபர்ஸ் தான் இப்போ விமர்சனமே. ஆரம்பத்தில் நல்ல விமர்சனம் கூட கணக்கு வந்தது எல்லாம் ஒஞ்சு போடு தெரியும் தானே. ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக முதல் ஆரம்பத்தில் கதைப்பாங்க, அந்த அப்படியே விட்டுட்டு போடுவாங்க தெரியும் தான். இப்போ இந்த உணர்வு எப்படி இருக்குது? சொந்த மாவட்டத்தில் நிற்கிறீங்க, யாழ் மாவட்டம், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டீங்க, எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு வந்துட்டீங்க. இந்த உணர்வு எப்படி இருக்குது? தெரியும் தான் உணர்வு எப்படி இருக்கும்னு சொல்லி. அதாவது 107-8 நாள் இது வரைக்கும் இவ்வளோ நாள் நான் அதாவது யாழ்ப்பாணத்தை விட்டு போனதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் தான் யாழ்ப்பாணத்தை விட்டு இருந்திருக்கேன். இப்போ 107 நாள்ன்றதும் இலங்கையிலே இருந்திருக்கிறோம். இலங்கையில் இருந்திருக்கோம். ஆனால் எங்களோட சொந்த ஊருக்கு இல்லாத பெரும் கவலை வந்து இப்போ வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, இப்போ பவிஷ்டன் தமிழ் ப்ரோ உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவரும் 25 மாவட்டத்தையும் சுற்றி வந்திருக்கிறாரு. அடுத்தது உங்களோட பேர் தெரியும், தர்ஷான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் அப்படி தான் பூமாலையெல்லாம் கட்டுவேன், வேலை தான், கோயில். எங்கேருந்து இவரோட ஜாயின் பண்ணீங்க? நான் இவரோட வந்து மாங்குளம் சின்ன வயசு ஃப்ரெண்டு. ஓகே, மாங்குளத்தில் ஜாயின் பண்ணி. அடுத்தது வந்து தம்பி உங்களோட பேர் சொல்லுங்கள். கபிலாஷ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் தமிழ் ப்ரோவோட வந்து ஒரு தம்பி மாதிரி நிற்பாரு. நீங்கள் இடத்துல ஜாயின் பண்ணீங்க? நான் பரந்தன்லேருந்து ஜாயின் பண்ணீங்க. ஸோ இவங்க ஜாயின் பண்ணணும்னா சொல்கிறேன். ஹலோ பாருங்களோ, நடக்கவோ நானும் மாறன் 25 மாவட்டம் தானே, கூட்டி கொண்டு போங்கோ. போயக்கில் வந்து வெயிலாக இருந்துச்சு. இவங்க வரைக்கில் வந்து மழை வந்து இவர்களை வந்து வரவேற்கிறது. ஒரு புயலும் வந்து வரவேற்க போகுது. ஆமாம், இவர் போயிட்டு புயலையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. சொல்லுங்கள், இப்போ வேறு என்ன சவால்களை எதிர்கொண்டீங்க? சவால் எந்த மாதிரி சவால்? இயற்கையான சவாலா இல்லாட்டி என்ன சவால் என்றாலும் நீங்கள் எனக்கு சொல்லலாம். சவால்னு சொன்னால் கஷ்டப்பட்டது. எங்களோட நடையில் டண்டு ஒன்று மலையேறி இறங்கினது பெரிய கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த இஞ்சால் 23 பாதை உண்டு. ஓகே, கீழே 14 ஒன்று நடந்து ஏறி அது 23 இறங்கி 2 நாள் நடக்கலாம் இருந்து அப்படி அதில் கஷ்டப்பட்டு நாங்கள். இப்போ இந்த அதுக்கு பிறகு கஷ்டம்னு சொன்னால் வெள்ளத்தீவில் கொக்குல இது அதுவும் கடும் கஷ்டம். அதோட ஒவ்வொரு நாளும் 6 மணி இருந்தால் கூட எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குன்னு சொன்னால் அந்த இருட்டு பயமாக இருக்குது எங்களுக்கு நடக்குது. ஏன்னா மழை நேற்றுலாம் 9 ஆயிரம் பூனேரிக்கு வந்து சேர கடும் மழை. கடைசி ஒரு 12 கிலோமீட்டர் எங்களுக்கு கடும் மழை. இப்போ நாங்கள் 6 மணிக்கே இருந்துட்டு நல்லா ஓகே. இப்போ நோய் எதுவும் வந்துச்சா? ஏதாவது வருத்தம், கால் வருத்தம்? இல்லை இதில் நிறைய காரணம் பேர் வந்து இங்கே பாருங்க, காலை பாருங்க. தமிழ் குருவோட கால் வந்து சின்ன விண்ணமாகி போய் கிடக்கு, நடந்து தெரிஞ்ச மற்றது மாறிட்டு அப்படியே இதண்டி போயிருக்கு. எல்லாம் அப்படி தான். இந்த எல்லாம் கிழிஞ்சு ரேகையே இல்லை காலங்களுக்கு. இப்போ வந்து இப்போ அங்கே இருக்கல மயக்க நிலைகள் அப்படி ஒன்றும் வர இல்லையா? மயக்க நிலை இன்றைக்கு வந்தது கொஞ்சம் காலையில் கொஞ்சம் இவ்வளோ நாளும் வரையில இன்றைக்கு வந்தது பயங்கர மாதிரி. எந்த காலையில் சாப்பிட அவளுமே வந்துட்டோம்.
வரும் இப்போ பேருந்து கடையில் வந்து மயங்கி ரெண்டு விளங்கிட்டு தான் இப்போ சாப்பிட்டு சாக்லேட் இனிப்புகளை போட்டு அடிச்சு இனிப்பு சாப்பிட்டா மயக்கம் போயிடும். இப்போ உங்களுக்கு பெற்றார் மேலே எவ்வளோ ஆதரவு அளிச்சாங்க? ஆரம் தெரியும் தான் நடக்கன்னு சொல்லிக்க இப்போ நான் என்ன வந்துச்சுனேன் 2 நாள் சொல்லிச்சுன்னா 3 நாள் பார்த்துச்சுனேன் இனி சொல்லி சரி ஒரு போட்டு வாங்க கொண்டு இப்போ ஓட்ட பிளான் இல்லை. இப்போ நான் சைக்கிளில் சுற்றினா உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். அப்போ ஓட்ட பிளான் தான் அப்பேக்கில் இப்போ இந்த நடப்போம்னு சொல்ல வீட்டை விட இல்லை. இந்த டைமில் வீட்டுக்கார இல்லாத டைமில் நான் நடக்க வளைக்கிறேன். இப்போ நீங்கள் நடந்த நோக்கம் என்ன, அந்த தலையங்கம் என்ன? அதாவது இன மதங்கள் தான் இருந்தது. அதாவது மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் எல்லாரும் இந்த இலங்கை என்ற திருநாட்டில் ஒற்றுமையாக வாழன்ற நோக்கத்தோட அந்த கருத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கணும் நோக்கத்தோடு போனான். அது உண்மையாகவே நல்லபடியாக போனது. என்னென்னு சொன்னால் நான் அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். விகாரில் தங்கினது, பள்ளிவாசலில் தங்கினது, மற்ற சேர்ச்சில் தங்கினது, கோயிலில் தங்கினது எல்லாம் காட்டியிருப்பேன். அதை பார்க்கல ஒரு தெரியும் தானே எவ்வளோ ஆதரவு கிடக்குன்னு சொல்லி. எல்லா மத மக்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 98 விதமான மக்கள் ஃபுல் சப்போர்ட் தான் தந்தாங்க. இப்போ உங்களோட நோக்கம் நிறைவேற மாதிரி உணர்றீங்களா? என்ன சொன்னால் இப்போ நார்மலாக இன ரீதியான பிரிவு இருந்தால் அவங்க எங்களுக்கு ரூம் தர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு சேர்ச்சிலையோ ஒரு பள்ளிவாசலையோ ஒரு விகாரிலையோ தங்க வேண்டிய அவசியம் இல்லையே, தர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு நல்ல குணம் இருக்கிறதால தானே அவங்க தந்தவங்க. ஒரு கணக்கடங்களில் உண்மையாகவே கணக்கு கௌரவிப்புகள், கணக்கு சவால்கள், கணக்கு கணக்கு தான் வந்திருக்கிறோம். உண்மையிலே பெரிய சந்தோஷம். அந்த போலீஸ் பிரச்சனைகள், மொழி தெரியாத பிரச்சனைலாம் வந்தது. நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த நடப்பயணத்தில் கட்டும் பிரச்சனை வந்தது. ஒரு பிரச்சனைகளை ஷேர் பண்ணுங்க எங்களோட. கட்டும் பிரச்சனை என்ன, இயற்கையான பிரச்சனை செயற்கையான பிரச்சனை சொல்லுங்கள். செயற்கைன்னு சொன்னால் இயற்கையான எங்களுக்கு தெரியும், மழை புயல். அது செயற்கையை சொல்லுங்கள். செயற்கைன்னு சொன்னால் இதுதான் 2 பிரச்சனை இருக்குது. தொண்டு கேகாலையில், 2வது காத்தாங்குடியில். அது சின்ன ஒரு எல்லாம் 2 ரூமால் வந்த பிரச்சனை தான். ரூம் என்ன? ஓ 2 பெரிய பிரச்சனையாக இருக்கும். பிறகு எங்களோட சப்போர்ட் சகோதரங்கள் ஒரு வீடியோ ஒரு லைவ் ஒன்று போட்டுவிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாலே வந்து குமிஞ்சிட்டாங்க. ஓடியாங்க ஒரு 100-150 ஓடியாங்க மேலே இருப்பாங்க. அவங்கள சொன்னாங்க. இப்போ நான் கேட்குற முக்கியமான கேள்வி, இப்போ 25 மாவட்டத்துக்கும் சென்றீங்களா இல்லையா? ஓ 25 மாவட்டத்தில் நடந்து கூடுதலாக நடந்து ஒரு 23 மாவட்டம் நகரத்துக்குள்ளே போயிட்டு வந்துருக்கோம். மாவட்டங்கள் என்ன நகரங்களுக்கு சென்று வந்திருக்கீங்க? அப்படி நகரத்தில் போயிருக்கோம். இப்போ அந்த போர்டு இருக்குன்ற இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட நகரத்துக்கிட்டே போயிடுவோம். நகரத்துக்கு 6 கிலோமீட்டர் லிமிட் இருக்கும் சில நேரம் ஒரு நகரத்துக்கு. அப்படி ஒரு 2 மாவட்டம் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மன்னார்லேயும் ஒரு வந்தான்னு சொன்னாங்க. நாங்கள் அடம்பனை தாண்டி போயிட்டோம். அடம்பனுக்கு மட்டும் போயிட்டோம். மன்னாருக்கு நகரத்துக்கு போக கிடைக்கல. இங்கே உங்களுக்கு தெரியும், நாளைக்கு 26ஆம் தேதி, நாளைக்கு 27ஆம் தேதி அந்த நாட்களுக்குள்ளே முடிக்கணுன்றதுக்கான இன்றைக்கு வந்து நாங்கள் எவ்வளவு செலவாயினது உங்களுக்கு இந்த எத்தனை நாள் 107 நாள் நடப்பயணத்தில்? முக்கியமானவர் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இப்போ அடுத்தடுத்த கட்டமாக யாரெல்லாம் இப்படி ஒரு நடப்பயணத்தை மேற்கொள்வாங்க தெரியல. அந்த செலவுகள் வந்து பெரியதானே வரும். எவ்வளோ செலவாக இருக்கும் அன்னளவா? ஒரு 15க்கு மேலே வந்துருக்கு. 15 லட்சம் அன்னளவா செலவாக இருக்குது. ஏன்னா இப்போ அண்மையில் வந்து பிரதாபன் அண்ணா வந்து மீட் பண்ணினார். அவர் சைக்கிள் ஓடினவர். தமிழ்நாடு, இலங்கை ஃபுல்லாக இந்தியாவில் வந்துட்டார். அவரை கண்டிக்கல இப்படியான கேள்விகளை நான் கேட்டேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்தது. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா, வாழ்த்துக்கள். நன்றி ப்ரோ. ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி பயணிங்க. இப்போ என்னென்னா 107 நாட்களுக்கு பிறகு இலங்கையில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களையும் சுற்றி நடந்த பிறகு தமிழ் ப்ரோவும் இந்த தம்பியும் எங்கே அவர் போயிட்டார். இப்போ வந்து வாகனத்தில் வந்து ஏற போயினோம். ஏறுங்க. ஓகே, நீங்க வந்து இப்போ யாரு தமிழ் ப்ரோ, நீங்க உண்மையிலேயே வாகனத்தில் வேற இல்லையா? கப்பல்ல தொங்கி கொண்டு போனது படகுல அது வேற இல்லையா? சரி, அது ஓகே. அது இப்போ சரி, இங்கே இப்போ 107 நாளை பிறகு வாகனத்தில் ஏற போறீங்க. என்ன உணர்வு வருது? என்ன ஃபீலிங்? வானத்தில் கூப்பிட மட்டும் ஃபீலிங் வருது. என்னையா இது? சரி, ஏறுங்க. பார்த்தீங்கன்னா மக்கள் எங்களுக்கு தமிழ் ப்ரோஸ் வாகனத்தில் ஏறிட்டா நான் அப்படியே போயிட்டு நடந்து போகிறேன். ஓகே தமிழ் ப்ரோஸ் போட்டு அப்படியா? ஓகே தமிழ் ப்ரோ, சந்தோஷம். உங்களோட பயணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறீங்க. பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு சக கலைஞரா சந்தோஷமா இருக்கேன். சக கலைஞனா சந்தோஷமா இருக்கு. மேலும் மேலும் பல சாதனைகளை நிகழ்த்தணுமே. ஓகே, உண்மையிலேயே தனிப்பட்ட ரீதியில் நான் அவரை வாழ்த்துறேன். சந்தோஷம். 107 நாள் நடக்கிறதுன்றது இவ்வளோ கஷ்டம். என்ன 25 மாவட்டம் நடந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் பெரிய விஷயம். அதை வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் நம்ம இந்த சேனலில், தமிழ் ப்ரோஸ்ன்ற சேனலில். ஐயோ, இது என்னென்னு சொல்கிறது? ஓகே மக்களே, அடுத்த காலோடு உங்களை நான் சந்திக்கும் பிறகு என்றும் உங்கள் அன்பான விதுடோட். பெரிய ஒரு வெற்றிக்கு பிறகு ஆகலாம் தான் ஆட்டோவில் போய்கொண்டிருக்கணும்.